श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சாநித்தியத்தில் இந்த சத்சங்கத்துக்கு வழிகாட்டியா இருக்கின்ற ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இன்னைக்கு பரிப்ரஷ்னை என்ற கிரந்தத்தை சத்சங்கம் செய்ய போறோம். இந்த கிரந்தத்தில் மாஸ்டர் அவர்கள் நிறைய சந்தேகங்களுக்கு சம்சயங்களுக்கு விடைகள் தந்தார். அந்த சந்தேகங்கள் என்னவென்றால், பூஜை எதற்காக செய்யணும், பெண்கள் தேங்காய் உடைக்கலாமா, இது போன்ற கேள்விகள். நாம் ஏன் இந்த கிரந்தத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றோம் என்றால், மனிதர்களில் யோசிக்கிற சக்தி குறைந்து விட்டது. அது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க செய்தாங்க, நாமளும் செய்யலாம். நாம் எப்படி வாழணுமோ நமக்கு யோசனை இருக்கா? இப்போது நாம் துக்கம் இல்லாம வாழணும் என்று நினைக்கிறோம், கஷ்டமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். சரி, கஷ்டம் துக்கம் இல்லாம இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? நமக்கு ஒவ்வொன்றும் பகவானோட பிரசாதம் என்று நினைக்க வேண்டும். அது சொல்வதே இந்த சத்சங்கம். இன்றைய கேள்விக்கு வரலாம். வெங்கைய சுவாமி, மொஹர் பாபா போன்ற மகான்களை நீங்க பார்த்தீங்க. அப்பேற்பட்ட மகான்கள் யாராவது இப்ப இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க. மகான்களை எப்படி அடையாளம் காண வேண்டும், இது கேள்வி. இப்போது பிரச்சனைகள் சொல்பவர்களை மகான்கள் என்று நினைக்கலாமா? இல்லெனில் சொற்பொழிவு சொல்பவர்கள் மகான்கள் என்று நினைக்கலாமா? இல்லெனில் துணிகள் போடாமல் சுத்துறவங்களை அவதூதை என்று நினைக்கலாமா? இதுதானே நாம் நினைக்கிறது. ஒரு இடத்தில் சித்த புருஷர் இருக்கின்றார் என்று நாம் எப்படி அடையாளம் காண வேண்டும்? சித்த புருஷர் இருந்தால் சொல்லுங்கள், அதுபோல் சித்த புருஷர் இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன் என்றார். இங்கு மாஸ்டர் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த விஷயங்கள் எங்களுக்கும் ஆர்வமானது. பகவத்கீதையில் என்ன சொன்னாங்க? நமக்கு பகவத்கீதை ஆதாரம். கோர்ட்ல கூட பகவத்கீதையுமே பிரமாணம் செய்ய சொல்லுவாங்க. எதற்காக? அது சிறந்தது, அதனால. மேலும் ஆன்மீகத்தில் நமக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் பகவத்கீதையை நாம் ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பகவத்கீதையில் இது போன்ற சில்லறை மகிமைகள் இருக்காது. உண்மையான சாது எப்படி இருக்கணுமோ கூறினார். உண்மையான குருஹஸ்து எப்படி இருக்கணுமோ கூறினார். துறவி எப்படி இருக்கணுமோ கூறினார். பிரம்மச்சாரி எப்படி இருக்கணுமோ சொல்லியிருக்காங்க. அதனால் யாராவது நான் பிரம்மச்சாரி என்று சொன்னால் இதில் இருக்கின்ற அம்சங்கள் அவனில் இருக்கா என்று பார்க்கணும். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஆயிரக்கணக்கான அவர்களில் முமுட்சுகள் இருப்பாங்க. அது போன்ற சில ஆயிரக்கணக்கான முமுட்சுகளில் ஒரு ஞானி இருப்பான். இன்னும் ஈஸியா புரியணும்னா, சில ஆயிரக்கணக்கான அவர்களில் ஒரு பக்தன் இருப்பான். சில ஆயிரக்கணக்கான அவர்களில் என்றார். ஒன்று பக்கத்தில் எத்தனை பூஜ்ஜியமோ, அதற்காக தான் சொல்லுவாங்க சஹஸ்ரம் என்றால் 1000 கிடையாது, அன்கவுண்டபிள். சில ஆயிரக்கணக்கான பக்தர்களில் சில ஆயிரக்கணக்கானவர்களில் சில பக்தர்கள் இருப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களில் ஞானி இருப்பார். கிருஷ்ணரே அது போல் சொல்லும் போது நாம் பக்தர் என்று யாரை அழைக்க வேண்டும்? சரி, நான் பக்தை என்று நினைக்கலாம். நாம் அனைவரும் பக்தர்கள் என்று நினைக்கிறோம். பக்தனுக்கு 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று நிர்மலத்துவம், 2வது நிச்சல தத்துவம், 3 நிர்பயத்துவம். இந்த 3 அம்சங்கள் இருந்தால் பக்தர்கள். இப்போது நாம் அனைவரும் பக்தர்கள் என்று நினைக்கிறோம். இப்போது ஒரு பள்ளி விழுந்தால் நான் அங்கிருந்து இங்கு குதிப்பேன். இனி எனக்கு என்ன நிர்பயத்துவம்? நிர்பயத்துவம் என்றால் என்ன? அவர் இருக்கின்றார் என்று நினைக்கணும்.
நினைக்கிறவன் பக்தர். பிரஹ்லாதர் பக்தர். யானை மிதிக்கிறதுக்கு வந்தது. விஷ்ணுவின் பாதம் என்னை தொடுகிறது என்று நினைத்தான் பிரஹ்லாதர். தீயில் போட்டால் ஆஹா, நான் விஷ்ணுவின் மடியில் இருக்கின்றேன் என்று நினைத்தான். அதனால் அவர் எரிக்கப்படவில்லை. பாம்பு வந்தது. விஷ்ணுமூர்த்தியே வந்து என்னை அலங்கரிக்கிறார், இதுவரை எனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தார். இது பக்த பிரஹ்லாத சினிமாவில் பார்த்திருப்போம். அது பக்தி. இப்போது அது போன்றவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அதுவே மாஸ்டர் அவர்கள் விடை சொல்றாங்க. இந்த 3 அம்சங்கள் நமக்குள் இருக்கா? ஒன்று போனாலும் 3ம் போய்விட்டது போல். அதற்காக தான் பகவத்கீதை நமக்கு ஆதாரம். பகவத்கீதையில் சில ஆயிரக்கணக்கான அவர்களில் முமுக்ஷு இருப்பான் என்று துவாபர யுகத்தில் கூறினார். அப்படின்னா இந்த கலியுகத்தில் விஷயம் சொல்ல தேவையே இல்லை. துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இருக்கும் போதே வாசுதேவன் என்று ஒருத்தர் வந்தார். நான் கடவுளின் அவதாரம், கிருஷ்ணர் பசுமேபவர் என்று கிருஷ்ணர் இருக்கும் போதே சொன்னார். நான் தான் உண்மையான கிருஷ்ணர், நானே கடவுள் என்றார். கிருஷ்ணர் பயனற்றவர் என்றார். அந்த துவாபர யுகத்திலேயே. இந்த காலத்தில் ஊருக்கு ஒரு குரு, தெருக்கு ஒரு குரு. குரு என்றால் குருவின் அம்சங்கள் அவர்கள் இருக்கா இல்லையா என்று பார்க்க மாட்டோம். ஏதோ 2 விஷயங்கள் சொன்னால் நாம் குரு என்று நினைக்கிறோம். அதை நீங்களும் சொல்லலாம். நீங்க சிரத்தையுடன் மகான்களின் சரித்திரம் படித்தால் அது உங்களுக்கு புரியும். 6th சென்ஸ் என்பார்கள் இல்லைங்களா? நமக்குள் சில விஷயங்கள் தெரியும். அவன் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பான், அதனால் அவனுக்கு ஒரு 10 தெரியும், அவ்வளவுதான். அதற்கே நாம் அவர் மகான் என்றால் எப்படி? அதற்காகவே மகான்களின் அம்சங்கள் எப்படி இருக்குமோ பகவத்கீதையை ஆதாரமா எடுத்துக்கோ. பாபா ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையான பகீர் கிடைக்கிறது அரிதானது. உண்மையான பகீர் கிடைக்கிறது அரிதானது. பகீர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பகீர் என்றால் முஸ்லிம் வார்த்தை, நாம் துறவி என்று நினைக்கலாம். உண்மையான துறவி கிடைக்கிறது அரிதானது. எதற்காக சொன்னாங்க? உண்மையான துறவி என்றால் யார்? முற்றும் கடந்தவர்கள் உண்மையான துறவி. இந்த உடல் கூட என்னுடையது இல்லை என்று நினைக்கிறவன் உண்மையான துறவி. அதற்காக தான் துறவியா ஆகிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்க வேண்டும், தமக்கு தாமே பிண்டம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காகனா மறுபிறவி என்று. சரி, அது போன்ற உண்மையான துறவிகள் எங்கேயாவது நமக்கு காணப்படுகிறார்களா? இல்லாத போது அது போன்ற வேஷத்தை பார்த்து நாம் எதற்காக ஏமாறணும்? உண்மையான பகீர் அரிதானவர் என்றார். பகீர் அம்சங்கள் இருக்கின்றவர்கள் இப்போது இல்லை இந்த கலியுகத்தில். நமக்கு தெரிந்த கஞ்சி பெரியவர் இருக்கின்றார். 95 இயர்ஸ் வந்தாலும் சந்நியாசி தர்மங்களை கடைபிடித்தார். எந்த வாகனத்தையும் அவர் ஏறவில்லை, நடந்து செல்வார். ஒரு முறை அவர் சாப்பிடும்போது உணவுல கீரை வச்சாங்களாம். சாப்பிட்டு கீரை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அங்க இருக்கிற சீடர்கள் என்ன நினைப்பாங்க? சுவாமிக்கு கீரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைத்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் கீரை வாங்கிட்டு வந்து ஆசிரமத்துல கொடுத்தாங்களாம். டெய்லி கீரையே சமைச்சு சுவாமிக்கு வைத்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் சுவாமிக்கு ஒரு டவுட் வந்தது, என்னடா டெய்லி கீரை நமக்கு உணவுல கொடுக்கறாங்களே அப்படின்னு. அந்த சமைக்கிறவர்கிட்ட கேட்டாங்களாம். கேட்டா, சுவாமி நீங்க கீரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதனால டெய்லி உங்களுக்கு கீரை கொடுக்கிறோம் அப்படின்னு. அப்பதான் அவர் யோசிச்சாரா, அப்ப நாம சொன்னது தப்பு, நம்ம ருசி பார்த்தோம் அப்படின்னு அங்க இருக்கிற கோசாலைக்கு போய்
அந்த பசுவோட சாணி எடுத்து நாக்கு மேல வச்சாராம். நான் சொன்னதால தானே நீங்க எனக்கு கீரை கொடுத்தீங்க. ருசி மகான் என்றவர் ருச்சி பார்க்க கூடாது, இந்த ருசி சுவை பார்க்க கூடாது அப்படின்னு. அது போலவே கொலகமுடி வெங்கைய சுவாமியும் இருந்தாரு. ஒரு முறை கொலகமுடி வெங்கைய சுவாமியார்கள் ருஷிகேஷ்ல இருந்து 3 சாதுக்கள் வந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து வெங்கைய சுவாமிக்கு கொடுத்தாங்க. சுவாமி அது வாங்காம, ஸ்வீட் பார்த்துட்டு அது வாங்காம, நான் சாப்பிடக்கூடாது, அது விஷம் அப்படின்னு சொன்னார். இல்ல சுவாமி, இது உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா இது நான் சாப்பிடக்கூடாது, அது விஷம் அப்படின்னு சொன்னாரா. அப்படின்னு என்ன? துறவி என்றவர் ஹிதம் சர்வம் ஜிதேரதே, ஜிஹ்வத்தை ஜெயிக்காதவன் துறவி எப்படி ஆவார்? நாக்கை ஜெயிக்காதவன் துறவி எப்படி ஆவார்? துறவி என்றவர் கைகளை பிச்சை பாத்திரமா வைத்திருக்க வேண்டும். சிறிய பாத்திரம் கூட இருக்கக்கூடாது. சாப்பாடு வாங்கறதுக்கும் பாத்திரம் இருக்கக்கூடாது. கைகளே பிச்சை பாத்திரமா இருக்க வேண்டும். அதற்காக தான் வெங்கைய சுவாமி பனை ஓலையை பிச்சை பாத்திரமா வைத்திருந்தார். கடைசி வரைக்கும் அதிலேயே கஞ்சி குடிப்பார். எனவே அவர் உண்மையான பக்கீர், உண்மையான துறவி. சரி, யாரை நான் மகான் சாது என்று சொல்ல வேண்டும்? இந்த விஷயத்தில் நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். நமக்கு எதுவும் தெரியாததை வாய்ப்பா பயன்படுத்தி சில பேர் சுயநலத்துடன் மக்களை தப்பான வழியில் போக விடுறாங்க. நம் பலகீனங்களை வாய்ப்பா பயன்படுத்தி நம்மை தப்பான வழியில் போகவிட நிறைய பேர் இருப்பாங்க. எனவே நாம் பகவத்கீதையை ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டும். துறவிகள் எப்படி இருப்பாங்க என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருடைய கால் மேலையும் விழுந்து நாம் வணங்கிறோம். யோசிக்க வேண்டும். இங்கு பக்கத்து ஊர்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கோரா என்றவங்க உடம்பு ஃபுல்லா சாம்பல் பூசிக்கிட்டு திகம்பரமா இருப்பாங்க. அவங்க அந்த ஊருக்கு வந்தாங்களாம். வந்து ஒரு ஷாப்குள்ள போய் கல்லாப்பேட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி சுமோல இவனுக்கு சம்மதித்தவங்க நிறைய பேர் வந்தாங்களாம். மக்கள் எல்லாரும் அவனோட கால் மேல் விழுந்தாங்க. அவருக்கு பணமும் தந்தாங்க, வணங்கினாங்க. பணம் வாங்குறவங்க கோரா எப்படி ஆவார்? முதல்ல அவங்க ஊருக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்க பிடித்தால் நமக்கு என்ன வரும்? சாம்பல் ஒட்டிக்கிட்டு நம் பணம் போய்விடும். அவர் மகான் எப்படி ஆவார் என்று யோசிக்கிறதில்லை. அதற்காக தான் மாஸ்டர் அவர்கள் இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்தாங்க. இந்த சத்சங்கத்தை கேட்கிறவங்க இது போல் செய்வார்களா? 10 பேர்ல 5 பேர் செய்வாங்க, 5 பேர் செய்ய மாட்டாங்க. சத்சங்கத்தில் இருந்தும் செய்யறவங்க இருக்காங்க, எந்த புட்ல எந்த பாம்பு இருக்க என்ற பயத்தில். அதனால்தான் பாபா நம்மை எச்சரிக்கை செய்கிறார். எனவே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். ஆச்சரிக்கிறதா ஆச்சரிக்காம இருக்கிறதா என்று அவங்கவங்க யோசிக்க வேண்டும். அவங்கவங்க கர்மவினை நமக்கு தெரியாது. ஆகையால் உனக்கு உண்மையான மகான் தரிசனம் வேண்டுமானால் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் படிக்க வேண்டும். இல்லெனில் இன்னும் நல்ல புத்தகங்கள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சா, ரமண மகர்ஷி அவர்களின் சரித்திரம் படிக்க வேண்டும். அவர்களே நமக்கு தரிசனம் தருவாங்க, தேடி வருவாங்க. நமக்கு தகுதி இருந்தால், பண்பாடு இருந்தால். அதற்காகவே பாபாவும் மாஸ்டர் அவர்களும் குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய சொல்லுவாங்க. இப்போது நாம கோல்டு வாங்கணும். என்ன செய்வோம்? ஒரு 50 சவரம் கோல்டு வாங்கணும்னா ஹால்மார்க் இல்லாத டைம்ல, இப்போது ஹால்மார்க் இருக்கு, அதனால யாரோட தேவையும் நமக்கு வேண்டாம். இது எதுவுமே இல்லாத போது நாம் என்ன செய்தோம்? நம் ஊர்ல இருக்கின்ற ஆச்சாரி கிட்ட போவோம், அந்த ஆச்சாரி கிட்டயே வாங்குவோம். எதற்காக? அந்த ஆச்சாரிக்கு கோல்டு நல்லதா இல்லையா என்று தெரியும். அதனால இப்போது நான் ஒருத்தரை மகான் என்று முடிவு செய்யணும்னா நான் யாரா இருக்க வேண்டும்? மகானா இருந்தால் நான் சொல்ல முடியும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னா
கடவுள் என்று சொல்லிட்டால் அவரும் அறியாமை, நானும் அறியாமை. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்று தத்துவவாதி இருக்கார். அவர் கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆனால் அவர் கூறுவது அனைத்தும் அதுவே இருக்கும். அவர் சொல்லுவார், நாம் ஞானமற்றவர்கள், அதனால் நாம் ஞானமற்றவர்களை செலக்ட் செய்வோம் எந்த மகான் விஷயத்தில் ஆனாலும். ஆகையால் இங்கு நம் கருத்துகள், நம் விருப்பு வெறுப்புகள் தேவைப்படாது. இவர் மகான், இவரை பிடிக்கும், அதனால் இவர் கடவுள் என்று சொல்வது தேவை இல்லாதது. அதற்காகவே ஸ்ரீ குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய சொல்வது, பாபா சரித்திரத்தை பாராயணம் செய்ய சொல்வது. அதாவது மகான்கள் சொன்னால் தவிர எந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கும் போனாலும் பலன் இல்லை என்று சாஸ்திரம் கூறியது. அதற்காகவே குரு சரித்திரத்தில் ஸ்ரீ குரு நீ அங்கு போ என்று சொன்னால் அதற்கு பலன் இருக்கும். எதற்காகனா சத்குரு பாதங்களில் அனைத்து தீர்த்தங்கள், அனைத்து கஷேத்திரங்கள் இருக்கும். சத்குரு பாதங்களில் அனைத்து தீர்த்தங்கள், அனைத்து கஷேத்திரங்கள் இருக்கும். சத்குருவே தாய், தந்தை, குரு, தெய்வம். இன்னும் சொல்லணும்னா தாய், தந்தை, குருவின் வடிவங்கள். அவங்க அருகிலேயே அனைத்து தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையா? தாய் தந்தை பாதங்களில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு என்றதற்கு ஆதாரம் இல்லையா? பிள்ளையார். பிள்ளையார் பேர் கேட்டாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வந்ததா? 3 லோகங்களையும் சுத்தி வரணும் என்றாங்க. முருகர் மயில் வாகனத்துல கிளம்பிட்டாரு. பிள்ளையார் என்ன செய்தாரு? தாய் தந்தையே 3 உலகங்கள் என்று சுத்தி வந்தார். இப்போது காலம் மாறியது. அதுபோல் எப்படி நடக்கும்? எனவே அந்த காலத்தில் நடந்தது என்று சொல்லலாம். காலம் எப்போதும் ஒன்றே. மனிதர்களின் இயல்பு மாறியது. சூரியன் சந்திரன் மாறவில்லை. கிருத்த யுகத்தில் சூரிய சந்திரன் இருந்தாங்க, எப்பவும் இருக்காங்க. நம் இயல்பு மாறியது. இயற்கையை பொல்யூட் செய்யறது நாமளா காலமா? அப்போது காலம் மாறியது என்று எப்படி சொல்லுவோம்? மனிதனின் இயல்பு மாறியது. இல்லெனில் கோவிட் எப்படி வந்தது? நாம் செய்த தானியாங்கி குற்ற உணர்வு. பூமியின் வெப்பம் வளர்கொண்டே போதனா காரணம் என்ன? காலம் மாறியதா? காலம் மாறவில்லை, அப்படியே இருக்கு. பூமியின் வெப்பம் வளர்வதற்கு காரணம் நாம். பிளாஸ்டிக் கவர்ஸ் பூமியில் போடுறோம். பூமியின் வெப்பம் வளராம எப்படி இருக்கும்? ஏசிக்களும் அதிகமாகிவிட்டது. ஏசி 24 வைத்தால் எந்த ஆபத்தும் இல்லை இயற்கைக்கு அப்படின்னு அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் 16 வைப்பேன். 24, 25 வைத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. வானிலையும் பொல்யூஷனை கொஞ்சம் குறைச்சவங்க ஆகும். முழுசா குறைக்க முடியாது. முழுசா குறைக்க முடியுமா அப்படின்னா ஏசி போடக்கூடாது என்று கிடையாது. எப்படி பயன்படுத்தணுமோ என்ற விஷயத்தை சொல்கிறோம். அது போலவே பிளாஸ்டிக் கவருக்கும் பழகிட்டோம். 100ல 2 குறைக்க முடியாதா? ஒரு நாளைக்கு 2 குறைக்க முடிஞ்சா முடியும். அதை கூட நம்ம செய்யாம இருக்கின்றோம். எதிர்கால சந்ததியினர் எப்படி என்று யோசிக்கிறது இல்லை. நாம் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிறோம். இதற்கு முன்னாடி தண்ணி வாங்கினோமா? ஆனால் இப்போது தண்ணீரை வாங்குறோம். இங்கு யோசிக்க வேண்டும். காலம் மாறியதற்கு விடை சொல்கிறோம். இங்கு இது போலவே இருந்தால் காற்றும் வாங்குற மாதிரி இருக்கும். எதிர்கால சந்ததிக்கு சிலிண்டர் வைக்கணும். சிலிண்டர் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. அது நினைவில் இருந்தால் நாம் இயற்கையை பொல்யூட் செய்ய மாட்டோம். ஆகையால் இங்கு காலம் மாறவில்லை, மனிதனின் இயல்பு மாறியது.
அது தாய் தந்தை விஷயத்தில் இருக்கலாம், அண்ணன் தம்பி விஷயத்தில் இருக்கலாம், குடும்ப விஷயத்தில் இருக்கலாம், சமூக விஷயத்தில் இருக்கலாம். யோசித்தால் நமக்கே புரியும். சரி, நம் முந்தைய தலைமுறைக்கு கரண்ட் இருந்ததா, மிக்சி இருந்ததா, கிரைண்டர் இருந்ததா? அவங்க ஆனந்தமா இருந்தாங்க. நமக்கு இத்தனை இருந்ததும் டைம் இல்லை என்று சொல்கிறோம். அப்போது காலம் மாறியதா, மனிதர்களின் இயல்பு மாறியதா? ஒவ்வொன்றும் யோசித்தால் புரியும். சத்குருவின் பாதங்களில் அனைத்து தீர்த்தங்கள் இருக்கும். பாபா திருவிளையாடலில் தாசகனு வந்து நான் கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார். அப்போது பாபா என்ன கூறினார்? நாம் சினிமாவில் பார்த்திருப்போம். பாபா பாதங்களில் இருந்து கங்கை வந்தது. கங்கை வந்தாலும் தாசகனும் குடிக்கவில்லை, தலைமேல் தெளித்தான். அதுவே தாசகனு ஹரிகதை சொல்லும் போது பாபா என்றால் விஷ்ணுவின் தோற்றம், பாண்டுரங்கரே என்றார். தாசகனு குரு இஸ்லாம் பூர்க்கர், பாபா சிறந்தவர் என்றார். ஆனாலும் பாபாவின் பாத தீர்த்தம் தாசகனு குடிக்கவில்லை. நாம் எப்படி இருக்கின்றோம் என்று யோசிக்க வேண்டும். இந்த சத்சங்கம் இல்லைன்னா ஒவ்வொரு விஷயமும் நம் நினைவில் இருக்காது. அவர் மகான் இவர் மகான் என்று முடிவு செய்கிற திறன் நமக்கு இல்லை. ஆகையால் உனக்குள் சங்கல்பம் இருந்தால் உனக்கு மகான்களின் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். முந்தைய காலங்களில் மகான்கள் எப்பவும் மந்திரங்கள், உபதேசம், மகிமைகள் செய்ய மாட்டாங்க. நம் முந்தைய மகான்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சா, ரமண மகர்ஷி ஏதாவது மகிமைகள் செய்தார்களா? இல்லை. இதை நினைவில் வச்சுக்கணும். முந்தைய மகான்கள் மகிமைகள் செய்ய மாட்டாங்க, பணம் வசூல் செய்ய மாட்டாங்க, ஆசிரமங்கள் இருக்காது, தன்னை பற்றி பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. இவர்கள்தான் சரியான குருக்கள். இன்று நம்ம கூட வாழ்கின்ற சாதுக்கள் கூட உன்னதமான வழியில் வாழ்க்கையை வந்து தொடங்காமல் ஒரு 4 பேர் கூட்டம் கூடின உடனே பைத்தியக்காரத்தனமா அவர்கள் சொன்னது செய்ய சொல்றாங்க. இப்போது சாதுகள் என்று நினைக்கிறவங்க 4 பேர் சேர்ந்தவுடனே அவர்களோட மொழி, உச்சரிப்பு, நடை, நடத்தை அனைத்தையுமே மாத்தி விடுறாங்க. இப்போ பார்வையெடுத்துக்க சித்த புருஷர்கள் யார் என்று சொல்ல முடியும்? முடிவு செய்யற கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. ஆச்சாரிக்கு எவ்விதமா தங்கம் பற்றி தெரியுமோ அவ்விதமா நமக்கு மகான்கள் பற்றி சொல்வதற்கு யாரும் இல்லை. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் கிரந்தமே அவர்களின் தோற்றம். ராமாயணம் ராமரின் தோற்றம், பாகவதம் கிருஷ்ணரின் தோற்றம், பகவத்கீதை கிருஷ்ணரின் தர்சனம் என்று நாம் நினைத்தால் வேறு குருவை பார்க்கணும், அவருக்கு வணங்கணும் என்ற யோசனை இருக்காது. எதற்காக அவர்கள் நமக்கு கிரந்த ரூபத்தில் விடை கொடுக்கின்றார்கள்? அம்ரித்சர்ல குருநானக்கை பூஜிக்க மாட்டாங்க. அவர் எழுதின குரு கிரந்த சாஹிபை பூஜிப்பார்கள். அதற்கே பூஜை நடக்கும். அதனால் நபரை பூஜைக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லை. நபரை பூஜிக்க வேண்டும் என்று எந்த மகானும் சொல்லவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லவில்லை, ரமண மகர்ஷி சொல்லவில்லை, பாபாவும் சொல்லவில்லை. பாபா என்ன கூறினார்? பாபா என்றால் 5 அடி உடல் மட்டும் கிடையாது, நீங்க எங்கு நினைத்தால் அங்கு நான் இருப்பேன் என்றார். ஆகையால் இங்கு ஒரு சித்த புருஷர் இருக்காரு, அங்கு ஒரு சித்த புருஷர் இருக்கார் என்று அவருக்காக ஓடி போறது நம் டைம் வேஸ்ட் ஆகும். நாம் இருக்கின்ற இடத்திலேயே கடவுள் இருக்கின்றார். கோவில்களிலும் கடவுள் இருக்கின்றார். எங்கு இல்லை? நாம் கூப்பிட்டால் குரல் கொடுப்பார். நபரை பூஜிக்கிறது என்ன? நபர் கூறிய சித்தாந்தங்களை பூஜிக்க வேண்டும். நாம் உண்மையா பாபாவை பூஜிக்கிறது கிடையாது, பாபாவின் தன்மையை பூஜிக்கிறோம். அவரை பூஜிக்க வேண்டும்.
பாபாவை பூஜிக்க வேண்டும் என்று பாபா சொல்லவில்லை. சரி, நாம் போட்டோ ஏன் வைத்திருக்கோம்? ஸ்கூல்ல பசங்க கத்துட்டே இருந்தால் டீச்சர் ஸ்டிக் எடுத்தால் பசங்க பயப்படுவாங்க. இல்லைனில் பயப்படுவாங்களா? அந்த ஸ்டிக் அங்க இருந்தால் டீச்சர் பார்க்கிறார் என்று பசங்க பயப்படுவாங்க. அது போலவே பாபா போட்டோ நம் வீட்டில் இருந்தா அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பேசும் விதம் நல்லா இருக்கும். வீட்டில் போட்டோ இருந்தால் போதாது, அவர் நம்மை கவனிக்கிறார் என்று நினைத்தால் நமக்கு பயம் இருக்கும். அந்த போட்டோ ஒரு சிசி கேமரா போலது. இது போல் சொன்னால் நமக்கு புரியும். சிசி கேமரா இருந்தால் நாம் திருடுவோமா? அவங்க இருக்கின்றாங்க என்ற அடையாளத்திற்காக அவங்க இருந்தால் நம் மனதில் கெட்ட எண்ணங்கள் வராம நல்ல குணங்களுடன் அலர்ட்டா இருக்கும். சிலைகள் அனைத்தும் அதற்காக. மறுபடியும் ஒரு கேள்வி வரும், முழுவதும் கடவுள் இருக்கின்றார் இல்லைங்களா, செப்பரேட்டா எதற்காக பூஜை பண்ணணும் என்று கேட்டால் ஒருத்தர். அவருக்கு கொரோனா வந்தது, ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்தாங்களா. அப்போது அவரோட மனைவி, முழுவதும் காற்று இருக்கு, அப்போது உங்களுக்கு எதற்காக சிலிண்டர் அப்படின்னு கேட்டாங்களா. எனவே கடவுளின் தன்மை நினைவில் வைத்துக் கொண்டு எங்கேயோ ஒருத்தர் இருக்கின்றார் என்று அங்கு போய் அவரோட கால்களுக்கு வணங்கி 10,000 தந்து கால் அலும்பி அந்த தண்ணீர் குடித்து வியாதி வரவைக்கிற தேவை இல்லாம அந்த பணத்துடன் 10 பேருக்கு சமூக சேவை செய்தால் எவ்வளவோ புண்ணியம் வரும். ஆகையால் சித்து புருஷர்கள் அங்கேயோ எங்கேயோ இருக்காங்க என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சித்த புருஷர்கள் நாம் விரும்புகிற தெய்வம். அது எந்த கடவுளாகவும் இருக்கலாம். அந்த கடவுளே அனைத்து ரூபங்களில் இருக்கின்றார். அந்த பாவனையுடன் நாம் சாதனை செய்து கொண்டே சமூக நலமுக்காக நல்ல விதமாக நாம் பயன்படணும். இதனால் அனைத்து விஷயங்கள் அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லெனில் பிராந்தியில் விழுவோம். பிராந்தியில் விழுந்து நஷ்டப்படுறது நாமே. அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அவர் அனைத்து ரூபங்களில் நமக்கு சந்தேசம் தந்துகிட்டே இருக்கிறார். கிரந்த ரூபத்தில் கொடுக்கிறார். ரிசீவ் செய்தால் பயன், இல்லெனில் நஷ்டம். நமக்கு லாபம் வரணும்னா மகான்கள் கூறிய ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி, அப்துல் கலாம் போன்றவர்களின் சரித்திரத்தை கேட்டால் நம் ஜென்ம தன்யம். ஆகையால் உண்மையான பகீர் அரிதானவர். போலி குருக்கள் பின்னாடி போகாமல், யாரையும் நம்பாமல், சத்குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சையோ, ராமரோ, கிருஷ்ணரோ, ஜீசஸோ, பிரவக்தையோ, புத்தரோ, இவர்கள் நம் இலக்கையை அடைய செய்வார்கள். இதுவே உண்மையானது. இது எல்லாமே இந்த சத்சங்கத்து மூலமா நமக்கு தெரிய வைத்த அந்த தந்தைக்கு வணங்கி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தம்.